பேரறிவாளி நல்ல குற்றவாளி தான், ஒன்றும் அவர் நிரபராதி கிடையாது. ஏதோ கருணை அடிப்படையில் வெளியே விட்டுருக்காங்க, அவ்வளோதானே. அவரை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு தெரிஞ்சவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். ராஜீவ்காந்தியை கொன்னது திமுக தான், ஒத்துக்கிறாரா இல்லையா? அந்த மகாத்மா காந்தியை கொன்னது வந்து RSS தான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பிரச்சாரம் இருக்குது. அதை நீங்கள் வைக்கிறது முன் வைக்கிறது நியாயம் இருக்குன்னா, ராஜீவ்காந்தியை கொன்னது திமுக தான். திமுக அரசு மதம் பார்த்து கைது பண்ணுதுன்னு சொல்றீங்களா? மதம் பார்க்கும் கிறிஸ்தவ தவறு செய்தவர்கள், குற்றம் இழைத்தவர்கள், முஸ்லீமாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்தால் கைதை பண்ணாது. அடுத்து வந்து ஒரு எருமை மாடு ஒன்று கிடைப்பாருங்க, இந்த யூடியூபர்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் என்னெல்லாம் வேண்டதோ எல்லாம் பார்த்தான். பழைய கேஸை விட்டுருங்க, அவன் குழந்தைய மட்டும் எடுங்க. 2 இது இருக்கு. ஒன்று வந்து அது ஆனா பெண்ணாங்கிறத வந்து வெளியே சொன்னது பெரிய தப்பு, சட்டப்படி குற்றம். கைது பண்ணாங்களா? சரி, அதுக்கு பிறகு ஆபரேஷன் இவன் எப்படி பண்ண, என்ன MBBS டாக்டர் என்ன கஸ்தூரியை கைது பண்ணாங்க, 2 தனிப்பட அமைச்சாங்க சார். இங்கேருந்து ஹைதராபாத்துக்கெல்லாம் ஓடினாங்க சார், தலைமுறைகள்லாம் சொன்னாங்க சார். இந்த நாய் தலைமுறைவா இல்லையா, இருப்பான் எங்கே இருக்கான், ஏன் கைது பண்ணல சொல்லுங்க? கண்டுபிடிக்க முடியல என்னவா? ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி சின்ன மேளத்தினுடைய நண்பர், அவ்வளவு. பூநூறு தான் தப்பு அப்படின்னா நேரே போங்க. வன்னியர் சமுதாயத்தில் போடுறாங்க பூநூறு, நாடார் சமுதாயத்திலையும் பூநூறு போடுறாங்க, ஆசாரி சமுதாயத்திலையும் பூநூல் போடுறாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சமுதாயத்தில் பூநூல் போடக்கூடிய வழக்கம் இருக்கு. நேரே போங்க, அங்கேயும் போய் வெட்டுக்கலாம். உங்க தலையை வெட்டி விடுவோம்ல அவன். எது இங்க காலங்காலமும் இங்க இருக்கக்கூடிய பிராமணன் வந்து வந்தேறி, ஆனா ஆந்திராவில இருந்து இங்க இடம்பெயர்ந்து வந்து இங்க இருக்க தெலுங்கு மொழி பேசின இவங்க வந்து தமிழர்கள். கரெக்டா தான் சொன்னாங்க. நேரடியாக கருணாநிதி குடும்பமே இருந்து நேரடியாக வழக்கு பதிவு பண்ணலாமா? எங்கள் குடும்பத்தை தான் இழிவுபடுத்தினாங்க. கருணாநிதி குடும்பம், அண்ணாதுரை குடும்பம், இதெல்லாம் பொட்டு கட்டின குடும்பம், இதெல்லாம் தேவதாசி குடும்பம்னு சொன்னது யாரு? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தஞ்சாவூரில் ஒரு பள்ளி ஆசிரியை அருவாளால் தாக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் ஓசூரில் ஒரு இனம் வழக்கறிஞர், அவரும் கத்தியால் தாக்கப்பட்டிருக்காரு. இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே வருது, குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட இடங்களிலேயே. இதை பார்க்கும்போது மக்களுடைய கேள்வி, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, ரொம்ப சீர்கட்டு போயிடுச்சுன்னு மக்கள் சைட்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு கேள்விகள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது எப்படின்னாக்கி, ஆசிரியர்களுக்கு வந்து வகுப்பறையிலே பாதுகாப்பு இல்லை, வக்கீல்களுக்கு வந்து கோர்ட்லேயே பாதுகாப்பு இல்லை, மருத்துவருக்கு வந்து ஆஸ்பத்திரியிலே பாதுகாப்பு இல்லை. இதுதான் கடந்த சில நாட்களாக நடந்த நிகழ்வுகள். கிண்டியில் வந்து மருத்துவர் பாலாஜியை அவருடைய ஆஸ்பத்திரிக்கு உள்ளார வச்சு, அரசாங்க ஆஸ்பத்திரி தான், ஆஸ்பத்திரியில் அவருடைய கேபினுக்குள்ளே வச்சே குத்திட்டு போயிட்டாங்க. நீ ரமணிங்கிற ஆசிரியை நீங்கள் சொன்ன மாதிரி மல்லிப்பட்டினம், தஞ்சாவூர், அங்கே வந்து வகுப்பறையில் போய் வெட்டி போட்டு போயிட்டாங்க, வெட்டி கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓசூரில் கோர்ட் வாசலில் வச்சு வைக்கல வெட்டுறாங்க. சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது? தமிழகத்தினுடைய இது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்க, அவருக்கு வீட்டு பக்கத்தில் செம்பியம் காவல் நிலையத்திலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் வெட்டி கொண்டு விட்டாங்க அவர். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து ஜெயக்குமாரை எரிச்சியாக கொண்டு விட்டாங்க. யாரையாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? உண்மையான குற்றவாளிகளை சும்மா பேருக்கு யாரையும் அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க. இவ்வளோதான் சட்டம் ஒழுங்கு, இவ்வளோதான். இது டாக்டரை வெட்டினாங்க, அதுக்கு 2 நாள் கழித்து பார்த்தா, மறுநாள் 3வது நாளாக பார்த்தா, சாதாரணமாக தெருவோரத்தில் கடை வச்சு காய்கறிகளை விற்று உழைச்சி சாப்பிட்ட ஒரு அம்மாவை போய் வெட்டி போட்டு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து மாமூல் வசூல் கொடுக்கல, அவ்வளோதான். அதுக்கு மட்டும் வெட்டி போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன கேள்வி கேட்க நினைக்கிறீங்க அரசு? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து பயங்கரவாதிகளுக்கான அரசாங்கம், குற்றவாளிகளுக்கான அரசாங்கம். குற்றவாளிகளை பாதுகாக்குமே ஒழிய நிரபராதிகளை இது ஒரு நாளும் பாதுகாக்காது, அவங்க பக்கம் நிற்காது. வேடிக்கை பார்த்து வேடிக்கை தான் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை சார். கோயம்புத்தூர் குண்டு ஒழிப்பு குற்றவாளி அல்வுமா பாஷா, அவனை வெளியிடணும், விடுதலை பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் போட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய கொலை குற்றவாளி பேரறிவாளி நல்ல குற்றவாளி தான், ஒன்றும் அவர் நிரபராதி கிடையாது. ஏதோ கருணை அடிப்படையில் வெளியே விட்டுருக்காங்க, அவ்வளோதானே. அவரை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு தெரிஞ்சவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். அப்புறம் வேற என்ன வேணும்? இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா?
காந்தி, மகாத்மா காந்தி இருக்கார்ல, காந்தியை கொன்ன கோட்சேக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றி தூக்கில் தொங்க விட்டு கொலை பண்ண பிறகு கூட அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு ஆள், அதனால ஆர்எஸ்எஸ்காரன் தான் கொலை செய்தான்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? ஆனால் தீர்ப்பு சொல்லி அவரையும் தூக்கில் போட்டு கொன்னாச்சு. ஆனாலும் அது பிறகு பல ஆண்டுகள் 70, 60, 70 வருஷத்துக்கு மேலே போனாலும் அவர் தான் கொலை பண்ணார். ஆர்எஸ்எஸ்காரன் தான் கொலை பண்ணான். பேரறிவாளன் யாரு? திகாகாரனா திமுக காரனா? பேரறிவாளன் ராஜீவ்காந்தியை கொன்னவன் திமுக காரன்னு ஒத்துக்கிடுவாங்களா இவங்க? அது பேரறிவாளன் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லுவார் முதலமைச்சர். அப்புறம் ஏன் அவரை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு காஃபி சாப்பிட்டு தெரிஞ்சாரு? ராஜீவ்காந்தியை கொன்னது திமுக தான், ஒத்துக்கிறாரா இல்லையா? அதாவது மகாத்மா காந்தியை கொன்னது கோட்சேன்னா, அந்த மகாத்மா காந்தியை கொன்னது வந்து ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பிரச்சாரம் இருக்குது. அதை நீங்கள் முன் வைக்கிறது நியாயம் இருக்குன்னா, ராஜீவ்காந்தியை கொன்னது திமுக தான், அதானே உண்மை. குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் அந்த பேரறிவாளன் போய் கட்டி பிடிச்சிட்டு தெரிஞ்சாரு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க சார். ஜல் நீட் அகாடமி திருநெல்வேலியில், நெல்லையில் அந்த ஜல் நீட் அகாடமி நடத்தினவன் வந்து முஸ்லீம். கேரளா முஸ்லீம்கள் ஒத்துக்கும். அகமது சம்சுதீன் நினைக்கிறேன் அவன் பேரு. இதுவரைக்கும் கைதே பண்ணலையே சார். மாணவர்கள் எல்லாம் ரத்த கலரையாகனா அடிச்சு துவைச்சா. திமுக அரசு மதம் பார்த்து கைது பண்ணுதுன்னு சொல்றீங்களா? குற்றவாளிகளை மதம் பார்க்கும். கிறிஸ்தவ தவறு செய்தவர்கள், குற்றம் இழைத்தவர்கள், முஸ்லீமாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்தால் கைதே பண்ணாது. பண்ணுனா சம்பிரதாயத்தை கைது பண்ணும், பண்ணிட்டு விட்டுருவாங்க. அடுத்த உதாரணத்தையும் சொல்கிறேன். இது எல்லாம் சமீபத்திய உதாரணங்கள். இன்னும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ளலாம் கிடையாது. இப்போ சமீபத்திய உதாரணம் தான். நெல்லையில் ஜல் நீட் அகாடமின்னு நடத்தினவன் வந்து கேரளாக்காரன். அவன் வந்து சம்சுதீன் அகமது. இவன் வந்து என்ன பண்ண மாணவர்களை வந்து மிருகத்தனமாக அடித்தான். மாணவிகள் மேலே செருப்பெல்லாம் தூக்கி இறைஞ்சான். அனுமதி இல்லாமையே வந்து விடுதி நடத்தினான். இதெல்லாம் தான் அவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு. 3 வழக்கு பதிவு பண்ணதா சொன்னாங்க. என்னாச்சு? அது பிறகு கண்டுக்கவே இல்லை, விட்டாச்சு. அடுத்து வந்து ஒரு எருமை மாடு ஒன்று கிடைக்க பிறகு அந்த யூடியூபர்னு சொல்லிட்டு இருப்பாங்கிற பேரில் அவன் என்னெல்லாம் வேண்டதோ எல்லாம் பார்த்தான். பழைய கேஸை விட்டுருங்க, அவன் குழந்தைய மட்டும் எடுங்க. 2 இது இருக்கல. ஒன்று வந்து அது ஆனா பெண்ணாங்கிறத வந்து வெளியே சொன்னது பெரிய தப்பு, சட்டப்படி குற்றம். கைது பண்ணாங்களா? பண்ணலை. சரி, அது பிறகு ஆப்ரேஷன் இவன் எப்படி பண்ண? என்ன எம்பிபிஎஸ் டாக்டர்? என்ன இவன் போய் அங்கே குழந்தைக்கு தொப்புள் கொடியை வெட்டுறான் அப்படின்னா இவன் வந்து டாக்டர் செய்யக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணக்கூடியதை இவன் செய்தானே அர்த்தம். இதை வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல வெளியிட்டான். என்ன சொன்னாங்க? யாராக இருந்தாலும் விட மாட்டோம், எருபான நாங்கள் வந்து கைது பண்ணியே தீர்வோம், இப்படிலாம் மா சுப்பிரமணியம் வாய்கிலேயே பேசிட்டு இருந்தாரு. இப்போ என்ன சொன்னார்? அவர் என்ன கொலை குற்றமா பண்ணிட்டாரு, முடிஞ்சு போச்சா? இது வரைக்கும் எத்தனை தனிப்பட அமைச்சாங்க? கஸ்தூரியை கைது பண்ணாங்க, 2 தனிப்பட அமைச்சாங்க சார். இங்கேருந்து ஹைதராபாத்துக்கெல்லாம் ஓடினாங்க சார். தலைமுறைகள்லாம் சொன்னாங்க சார். இந்த நாய் தலைமுறைவா இல்லையா? இருபான் எங்கே இருக்கான்? ஏன் கைது பண்ணல சொல்லுங்க? கண்டுபிடிக்க முடியல என்னவோ. ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி சின்ன மேளத்தினுடைய நண்பர், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்புறம் முஸ்லீம் போறாதா? போன வாரம் நம்ம தருமபுரி கனிமொழியுடைய தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உடன்குடியில் வந்து ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் போன மாதம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதில் வந்து போன மாதம் 22ஆம் தேதி 23ஆம் தேதி தூத்துக்குடியில் வந்து அந்த மண்டல அளவினால விளையாட்டு போட்டி நடந்தது. அந்த போட்டிக்கு வந்து பொன் சிங் அப்படிங்கிற விளையாட்டு ஆசிரியர் வந்து 5 மாணவியர்களை கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போய் தூத்துக்குடியில் ஒரு நாள் தங்க வச்சு, முதல் நாள் விளையாட்டு முடிஞ்சது, ரெண்டாம் நாள் அங்கே இருக்கனால அங்கே தங்க வச்சு தான் வெட்டிதில்லையா. அதில் வந்து குளிர்பானத்தில் அவனுக்கு இந்த மதுபானத்தை கலந்து கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து வச்சு கெடுத்துட்டான். இவன் மட்டும் கெடுத்தானா? எத்தனை நாதாரிகள் இதில் சம்மந்தப்பட்டு கெடுத்தாங்க? இது மாதிரி எத்தனை வருஷமாக இதை செய்துட்டு இருக்கான்? இல்லை எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க? இவனை மாதிரி அந்த பள்ளி நிர்வாகத்தில் எவ்வளோ பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க? எதுவுமே போட்சோ சார், இது போட்சோ வழக்கில் இது கைது செய்யப்பட்ட போட்சோ வழக்கில் இது பதிவு செய்தாங்க, வழக்கு பதிவு. அப்புறம் என்னாச்சுது? தலைமை ஆசிரியர், அப்புறம் வந்து பள்ளியினுடைய தாளாளர், அவர் முஸ்லீம், பள்ளி வந்து முஸ்லீம் பள்ளிக்கூடம், அப்புறம் வந்து தலைமை ஆசிரியர் கிறிஸ்டின், அந்த விளையாட்டு ஆசிரியர் வந்து அவனும் கிறிஸ்டின். முடிஞ்சு போச்சு கதை. போட்சோ வழக்கில் ஜாமீனில் இருக்காங்க சார். அது இப்படி இருக்காங்க. உடனே எப்போ நெஞ்சு வலின்னாங்க. நேராக 2 பேரையும் கொண்டு போய் அதே தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. உடனே போட்சோ வழக்கில் ஒரு நீதிபதி வந்து ஜாமீன் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறாங்க? ஆனால் முன்ஜாமீன் கேட்ட கஸ்தூரிக்கு வந்து ரிஜெக்ட், முன்ஜாமீன் கொடுக்கல. குற்றத்தை எப்படி தரம் பிரிக்கிறாங்க அவங்க? அதான் எனக்கு தெரியல. அதாவது வந்து அரசு தரப்புல இருந்து ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அப்போஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த இதுக்கு நீங்கள் வந்து ஜாமீன் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அங்கேயே நீங்கள் வந்து எல்லாம் உருட்டிடுவீங்களா? நீங்கள் என்னத்தை எழுதுறீங்களோ அதை தானே நீதிபதி அதுக்கு சார்பாக தானே பண்ணுறாங்க. அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தானே பண்ணுறாங்க. முடிஞ்சு போச்சு. இதான் இவங்களுடைய லட்சணம். இதே மாதிரி நீங்கள் வந்து 2 வருஷம் ஆக போகுது. 2 மலத்தை, அதாவது வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலந்து 2 வருஷம் ஆகுது. டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்த மாதத்துல 2 வருஷம் முடிஞ்சு போயிடும். ஒரு குற்றவாளியை இதுவரையும் கைது பண்ணல.
சிபிசிஐடி விசாரணை நடத்திட்டு இருக்கு. எப்படி கண்டுபிடிப்பாங்க? கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. இதை ஆனால் இந்த மாதிரி துப்புக்கட்ட இதுக்கெல்லாம் ஒரு கருத்து, இந்த அம்மா என்னத்தை தப்பாக பேசிவிட்டாங்க சொல்லுங்க. கஸ்தூரி என்ன சார் தப்பாக பேசுனாங்க? அவங்க என்ன பிராமணர்களுக்கு வந்து இழைக்கப்பட்டு அவங்கள வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாங்களா இல்லையா? பார்ப்பான்னு இந்த கும்பல் என்ன நோக்கத்தில் சொல்லுது சொல்லுங்க. இவங்க சொல்லக்கூடியது வந்து பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுகிறாங்களா இல்லையா சொல்லுங்க. அவனுடைய குடுமையை வெட்டுறதுக்கு இவனுடைய எவன் அதிகாரம் கொடுத்தான்? எந்த அடிப்படையில் இவனு வெட்டிட்டு அலைஞ்சான்? இவ்வளோ வருஷமா 60-70 வருஷமா வெட்டிட்டு தெரியாமல. பூணூல் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் சார். அதை வெட்டுறதுக்கு நீங்க யாரு? பூணூல் தான் தப்பு அப்படின்னா நேரே போங்க. வன்னியர் சமுதாயத்தில் போடுறாங்க பூணூல், நாடார் சமுதாயத்துலையும் பூணூல் போடுறாங்க, ஆசாரி சமுதாயத்துலையும் பூணூல் போடுறாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சமுதாயத்தில் பூணூல் போடக்கூடிய வழக்கம் இருக்கு. நேரே போங்க, அங்கேயும் போய் வெட்டுக்கலாம். உங்க தலையை வெட்டி விடுவோம்ல அவன். அப்போ பயம் இருக்குல்ல. இப்போ பிராமணன்னா எதுவும் நீங்க என்ன வேணாலும் போட்டு மிதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு தெரியுது. அதானே உண்மையான காரணம். இதை இழிவுபடுத்துற லிஸ்ட்ல வருமா வராதா? இழிவுபடுத்தி அவன் அந்த அம்மா பேசுனது வந்து கருணாநிதி குடும்பத்தை பேசுனாங்க, மறைமுகமா சொன்னாங்க. அங்க இருந்து வந்த குடும்பம் அதை எதுக்காக வேண்டி சொன்னாங்க? அது வேற முக்கியமான விஷயம். எதுக்காக வேண்டி சொன்னாங்க? நாங்க வந்தேறி இங்க காலங்காலமும் இங்க இருக்கக்கூடிய பிராமணன் வந்து வந்தேறி, ஆனா ஆந்திராவில இருந்து இங்க இடம்பெயர்ந்து வந்து இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மொழி பேசின இவங்க வந்து தமிழர்கள். கரெக்டா தான் சொன்னாங்க. இதுல அவங்க சொன்னதை வந்து அப்படியே திரிச்சு ஒட்டுமொத்த தெலுங்கு பேசுற மக்களையும் வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒரு முகமூடியை போர்த்திக்கிட்டு இது வந்து வழக்கு பதிவு எல்லாம் பண்ணி நிறைய இடங்கள்ல எல்லாம் பண்ணாங்க. நேரடியாக கருணாநிதி குடும்பமே வந்து நேரடியாக வழக்கு பதிவு பண்ணலாமா? எங்க குடும்பத்தை தான் இழிவுபடுத்தினாங்க. எங்களை வந்து அந்த புறத்துல நாங்க வேலை செஞ்சு, அந்த புறத்துல வேலை கருணாநிதி குடும்பம், அண்ணாதுரை குடும்பம், இதெல்லாம் பொட்டு கட்டின குடும்பம், இதெல்லாம் தேவதாசி குடும்பம்னு சொன்னது யாரு? டாக்டர் காந்தராஜ் தானே இதை சொன்னார் முதல். இதெல்லாம் வந்து தேவதாசி குடும்பம், அண்ணாதுரை குடும்பமும் தேவதாசி குடும்பம் தான். ஆனால் இங்கே வந்து முதலியார்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியுறாங்க. அவர் சொன்னாரா இல்லையா? கருணாநிதி குடும்பம் தேவதாசி குடும்பம் அவர் சொன்னாரா இல்லையா? சொல்லி வருஷக்கணக்காக ஆகுது சார், வாயை திறக்கலையானோ. இதெல்லாம் அவர் சொன்னது. இந்த அம்மா அதை மேற்கோள் காட்டியிருப்பாங்க. காந்தராஜ் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. யாருமே வாயை திறக்கல. ஏன் திறக்கல? சரி, இப்போ கூட நீங்க சொல்லுங்க சார், கருணாநிதி குடும்பம் வந்து நாங்கள் ஆந்திராவிலேருந்து வரல சொல்லுங்க. நீங்கள் ஆந்திராவில் பிரகாச மாவட்டத்தில் உள்ள அந்த ஓங்கோல் பக்கத்தில் செருவு கொம்ப பாளையம்ங்கிற கிராமம் எங்கள் பூர்வீக கிராமம் கிடையாது. நாங்கள் வந்து 10-15 தலைமுறையாக இங்கே தான் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நாங்கள் எங்கேருந்து வந்தேனையோ சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு எவனோ ஒரு 4-5 பேர் தெலுங்கு பேசுகிறவரை வச்சு நீங்கள் வந்து வழக்கெல்லாம் போட்டீங்க. நீதிபதிகள் ஏன், அதை குறிப்பாக ஆனந்த் வெங்கடேஷ் தான் இதை ரிஜெக்ட் பண்ணவர். சென்னை ஹைகோர்ட்டில் எனக்கு வந்து இது ஜாமீன் வேணும்னு கேட்கும்போது, ஏன் இதெல்லாம் அவர் தமிழ்நாட்டில் இல்லையா, தமிழ் தெரியாதா? இது உள்நோக்கம் வந்து அதுக்கு ஒரு எதுக்கும் ஒரு இது இருக்கணும், உள்நோக்கம் இருக்கணும்ல. இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் உள்நோக்கத்தோட திட்டமிட்டு அந்த தெலுங்கு பேசுகிற மக்களை இழிவுபடுத்துறது 2வது விஷயம். அப்போ நீங்கள் வந்து இதில் எந்த கேட்டகரியில் எடுப்பாங்க? இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா என்ன தெரியாது, ரிஜெக்ட் பண்ணாங்க. இதுக்கு வந்து கைது பண்ணதே தப்பு. ஏன்டா கேட்டால் நீங்கள் கோர்ட்டில் கொண்டு போடுங்க, பேசுங்க. நிறைய கேஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி யாராவது இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்னா உடனே கோர்ட்டுக்கு போவாங்க, பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் கைது பண்ணிடுறாங்க. இவங்க வந்து 2 பிரிவினர்களிடையே ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குனாங்க. இல்லை என்ன கலவரம் நடக்குதுங்க? ஒரு உண்மையை சொன்னாங்க, அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. கடைசியில் அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க, அது வேற. உயர் நீதிமன்ற நீதியரசர் வந்து ஜாமீன் கிடையாதுன்னு சொன்னதை கீழ்கோர்ட் எக்மோர் கோர்ட்ல இருந்து ஜாமீன் கொடுத்து விட்டுட்டாங்க. அவர் இப்போ ஆனந்த் வெங்கடேஷுக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசனுடைய அதை மீறின மாதிரி இருக்குது. ரிஜெக்ட் பண்ணாம கீழ்கோர்ட்ல இப்போ கொடுத்துட்டாங்களே ஜாமீன். அப்போ நீங்கள் சொல்ல வரதெல்லாம் பார்க்கும்போது திமுக அரசு தேவையற்றதுக்கு வந்து இங்கே வந்து கை தூக்குது, தேவையானதுக்கு மௌனமாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. சந்தேகமே கிடையாது. இவங்க அதைத்தான் செய்வாங்க. தேவையில்லாதது. அப்புறம் திமுக எல்லாவற்றுக்கும் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்களே. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? உடனடியாக கைது பண்றாங்க. கொலை பண்ணவரை யாரை கைது பண்ணாங்க? அந்த ஆசிரியை கொலை பண்ணவங்க உடனடியாக கைது பண்ணிட்டாங்க. ஆமா, கைது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சல்மா மெட்ரிகுலேஷன் இதுலையும் உடனே கைது பண்ணாங்க. அப்புறம் முடிஞ்சிடும் கதை, அவ்வளவுதான். இதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியும். இதுக்கு திமுக அரசு என்ன பண்ண நீர்த்து போகக்கூடிய வகையில செய்வாங்க சார் இவங்க எல்லாமே. இவங்க பண்றது எதுவுமே வந்து அவங்கள குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக சகல வேலையும் பார்ப்பாங்க. குற்றவாளி வந்து பாஜக காரனா இருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு நிறைய எதிரியா இருக்கணும். அப்போ வந்து அவன் தப்பே செய்யலாட்டாலும் அப்படியே சுற்றி உழைச்சி ஒரு இதை ஃபைல் பண்ணி அழகாக ஒன்று பண்ணி அதானே நடந்துட்டு இருக்கு. இவங்க வேற இவங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? 2 உதாரணம் சொல்கிறேன், 2 சமீபத்திய உதாரணம் தான். அடுத்து மேற்கொண்டு ஒன்று வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு,
அதை தொடர்ந்து நேத்தைக்கு தான் அதே அது வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆமா, சிபிஐக்கு உத்தரவிட்டாங்க. சிபிஐக்கு விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டாங்க. அதாவது நீதியரசர்கள் வந்து டி கிருஷ்ணகுமார் அப்புறம் பிபி பாலாஜி இவங்க 2 பேரும் தான் அந்த வழக்கை வந்து விசாரிச்சாங்க. அதில் வந்து அது எப்படி நடந்துச்சுன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும். சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை பண்ணணும்னு சொல்லி தமிழக அரசு இந்த கேடுகட்ட அரசாங்கத்தை வந்து பாஜக கோரிக்கை வச்சது, பாமக கோரிக்கை வச்சது, அதிமுக கோரிக்கை வச்சது, தேமுதிக கோரிக்கை வச்சது. சோடங்காதலில் உதிரை சங்கு மாதிரி வழக்கம் போல் இதை பற்றி கவலையே படாமல் இவங்க வந்து இருந்தாங்க. அதனால அவங்க சென்னை ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணாங்க. சென்னை ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு இவ்வளோ நாள் நடந்து இப்போ வந்து நேற்றுக்கு வந்து கடுமையான விமர்சனம்லாம் பண்ணிட்டு இப்போ உத்தரவு கொடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாவில் செத்தது ஒரு 70க்கு மேற்பட்டவங்க செத்தாங்க, இன்னொரு 200க்கு மேற்பட்டவங்க பாதிப்புக்கு உள்ளானாங்க. இதுதான் ஒரிஜினலான உண்மை. இதே மாதிரி கடந்த வருஷம் வந்து மரக்காணத்தில் செத்தாங்க. செங்கல்பட்டு பக்கத்துலேயும் ஒரு மொத்தத்தில் 22 பேர் போய் செத்தாங்க. இவங்களுக்கெல்லாம் 10 லட்ச ரூபா கொண்டு கொடுத்தாரு இவர். வகுப்பறையில் பாடம் நடத்திட்டு இருந்த ஆசிரியையை வெட்டி கொண்டுட்டாங்க. 5 லட்ச ரூபா நிதி உதவி. கள்ளச்சாராயம் கொடுத்து அங்கே செத்தான், அவனுக்கு 10 லட்ச ரூபா. இது என்ன கான்செப்ட்? இது ஒருவேளை வருவாய் மதுபானத்துலேருந்து அதிகம் வரனால இருக்குமோ? கள்ளச்சாராயம் காய்ச்சினமே திமுக காரன், கடத்தினமே திமுக காரன், வித்ததும் திமுக காரன். அதனால அதை காப்பாற்றணும். அவங்கள காப்பாற்றணும், இவங்களுக்கு வாயடைக்கணும், அவ்வளோதான். வேற இல்லை. என்ன கான்செப்ட் இருக்குது சார்? சிவகாசியில் வந்து பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க எல்லாம் என்ன கோடீஸ்வரனா? முதலாளிகள் வேணால் கோடீஸ்வரனா இருக்கலாம் சில பேர். தொழிலாளிகள் செத்துட்டு இருக்கிறது எல்லாமே தொழிலாளிகள் தானே. எதிர்பாராத விபத்து தானே. உழைச்சி சாப்பிடணும்னு போகிறான். 300 ரூபா 400 ரூபாய்க்கு தினக்கூலிக்கு போய் வேலை செய்கிறான். தினக்கூலியே மாச சம்பளம் அவனுக்கு அவ்வளோதான் வரும். அதுக்கு வந்து அவன் வேலைக்கு போகிறான். போகிற இடத்துல எதிர்பாராமல் ஒரு விபத்தில் வந்து அவன் இறந்து போயிடறான். அவனுக்கு 2 லட்ச ரூபா தான் கொடுக்குறீங்க. அவனுக்கு 2 லட்ச ரூபா தான் கொடுக்குறீங்க. அவன் குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. அதனுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. இந்த பட்டாசு தொழிலில் இந்த மாதிரி விபத்து தொடர்ந்து நடக்குது. அதுக்கு நிரந்தர தீர்வு என்னங்கிற சொல்யூஷனை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும், அதுக்குள்ளால அந்த இது வராத அளவுக்கு நடக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனால் கள்ளச்சாராயம் குடித்தவனை மட்டும் உடனே காப்பாற்றுறீங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த நீதியரசர்கள் 2 பேரும் சேர்ந்து நேற்றுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் போது அவங்க சொன்னாங்கன்னா இது வேக்கப் கால்னு சொன்னாங்க. இது உங்களுக்கு சாவு மணின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு அடுத்த தலைமுறை நாசமாயிட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து இப்போ அதாவது குடியினால மதுவினால உங்கள் அடுத்த தலைமுறையே சீரழிய போகுது. இப்போ நீங்கள் எழும்பலை முழிச்சிக்கல அப்படின்னா தலைமுறையே நாசமாயிருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இதை வந்து பண்ணியிருக்காங்க. சட்டமைச்சர் என்ன சொன்னார்? ரகுபதி அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அப்பீல் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். நம்ம வரி பணத்தில் ஒரு சிட்டிங் ஒரு 50 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணி இது வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது தப்பு, அதை வந்து விடக்கூடாது, நாங்கள் மாநில அரசு சிபிசிஐடி விசாரணை தான் நாங்கள் நடத்துவோம், சிபிசிஐடி விசாரணை சரியில்லைன்னு சொல்லி தான் இப்போ சொல்லியிருக்காங்க. நேற்று சிபிசிஐடி வந்து அதுக்கு மேலே பயங்கர குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி நீதிபதியே சொல்லியிருந்தாங்கல்ல, காவல்துறை நான் பார்வை இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து நடந்திருக்காதுன்னு சொல்லியிருந்தது. நீதிபதியே சொல்லியிருக்காரு. ஆமாம், அதாவது காவல்துறையும் கள்ளச்சாரம் விற்கிறவனும் கூட்டாளி. கள்ளச்சாரம் விற்கிறவன் திமுக காரன் சார். அங்கே வெடிக்க கல்வராயன் மலையில் கள்ளச்சாரம் அடிக்கிறது யாரு? வசந்தம் கார்த்திகேயன், நம்ம உதயசூரியன் 2 பேரும் எம்எல்ஏ, 2 பேரும் திமுக மாவட்ட செயலாளர். முடிஞ்சு போச்சு. நீங்கள் இதில் உள்ள சிபிஐ விசாரணை வந்தனா 2 பேருக்கும் சிக்கல் வந்துடும். 2 பேரும் வெளியே தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ அது வெளியே அவர்கள் காப்பாற்றணும். அதுக்காக வேண்டி இவங்க போராடுறாங்க. அதனால குற்றவாளிகளுக்கான அரசாங்கம். இவங்க நிரபராதிகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வர அண்ணா நகரில் ஒரு சின்ன குழந்தை 7ஆம் வகுப்பு குழந்தைய வந்து கற்பழிச்சு விட்டாங்க, சீரழிச்சு விட்டாங்க. அது போட்ச வழக்கில் வந்து கைது பண்ணணும், கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்கணும். இந்த கேடுகட்ட அரசாங்கத்தினுடைய காவல்துறை வந்து அதை செய்யலை. காவலர்களை சொல்ல முடியாது. அதுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த உதயநிதி ஸ்டாலின் சின்ன மேலத்தை தான் நம்ம குற்றச்சாட்டு சொல்லணும். அவர் கையில் தான் இருக்குது. அவங்க வந்து இதை பண்ண விடல. ஏன்? அந்த தப்பை செய்த நாதாரி வந்து திமுக காரன், அவ்வளோதான். திமுக பின்பற்றத்தில் உள்ள ஆளு, அவனை காப்பாற்றியே ஆகணும். அதுக்காக வேண்டி இவங்க தானாக முன் வந்து சென்னை ஹைகோர்ட்டு அந்த வழக்கை எடுத்து இவங்க பேசி இவங்க வந்து சிபிஐக்கு உத்தரவும் போட்டுட்டாங்க. எம்எஸ் சுப்பிரமணியம்னு ஒரு வழக்கறிஞர், அப்புறம் வந்து சிவஞானம், இந்த 2 வழக்கறிஞரும் சேர்ந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க. அது தப்பு, சிபிஐ விசாரணை கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அங்கே ஒரு சிட்டிங் பேசுறதுக்கு வந்து அவங்க ஏற்பாடு பண்ண வழக்கறிஞருக்கு 50 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாங்க நம்ம வரி பணத்தில். இது எதுக்கு கொடுத்தாங்க? கொடுத்து அங்கே போய் இதை வந்து கடைசியில் கேன்சல் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் சூரியகாந்த்ங்கிறவர் வந்து அதுக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு இதை விசாரணை கமிஷனுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அது இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த குழந்தை பாதிக்கப்பட்டதில் சிபிஐ விசாரணை வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? உண்மை வெளியே கொண்டு வருவாங்க, அவ்வளோதானே. ஏன்? அப்போ அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு தமிழக காவல்துறையால் நீதி கிடைக்காது, சரியான விசாரணை பண்ணலைன்னு சொல்லி தானே சென்னை ஹைகோர்ட்டில் 2 நீதியார் ஒரு பெஞ்ச் அது அவங்க இருந்து தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்தாங்க. இவ்வளவுதான். குற்றவாளிகளுக்கான அரசாங்கம், மக்களுக்கான அரசாங்கம் இது கிடையாது. அதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.
மிக்க நன்றி, நன்றி, வணக்கம்.